வெல்கம் டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உளுந்து வடைங்க, கிறிஸ்பியான டேஸ்டான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். உளுத்தம்பருப்பு ஒரு கப் அளவு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கம்பல்சரி ஊறணுங்க. இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நுர வர மாதிரி கொஞ்சம் நேரம் ஆட்டிக்கோங்க. கடைசியில் எடுக்கும்போது மிளகு, உப்பு எல்லாத்தையும் கிரைண்டர்லேயே ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்துடுங்க. மாவு எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்தலைங்க. அவ்வளோதாங்க. இப்படியே கலந்து வாணலில் எண்ணெய் அடுப்பில் வச்சுடுங்க. பாருங்கள், நான் ஒரு கையிலையே எப்படி உளுந்து வடை கிறிஸ்பியாக போடுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வடை நல்லா ரவுண்டாக வருங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறிடுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. கை ஒரு டைமும் நீங்கள் ஈரத்தில் நனைச்சிக்கணும். அப்போ தான் வடை ஒட்டாமல், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், கையிலையும் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டாக உளுந்து வடை ரெடி ஆகிடுங்க. 5 நிமிஷம் இதை திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே ரோஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக உளுந்து வடை ரொம்ப ஹெல்த்துங்க உடம்புக்கு. ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். அவ்வளோவா ஆயிலும் அப்சர்வ் பண்ணாதுங்க. இது நல்லா நம்ம இந்த மாதிரி வடித்து எடுக்கணும். எடுக்கும்போது வடித்து எடுத்துட்டோம்னா ஆயிலும் அப்சர்வ் ஆகாது. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.